தமிழகம் முழுவதும் இன்று பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிகாலையிலேயே மக்கள் புத்தாடை அணிந்து வீடுகளில் தோரணம் கட்டி அலங்கரித்து கரும்பு காய்கறி படையலிட்டு புத்தரிசி பொங்கலிட்டு வரவேற்றனர். ஆலயங்கள், குடியிருப்பு பகுதிகள், அரசு அலுவலகங்கள், தனியார் நிறுவனங்கள் என காணும் இடமெல்லாம் கொண்டாட்டம் களைகட்டி காணப்படுகிறது. பொங்கல் பண்டிகையின் பண்பாட்டு அடையாளமாக ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி வழக்கமான உற்சாகத்துடன் நடைபெற்று வருகிறது. அவனியாபுரத்தில் காலை ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கியதும் வாடி வாசலிலிருந்து காளைகள் அவிழ்த்து விடப்பட்டன. சீறி பாய்ந்த காளைகள் புழுதி பறக்க போட்டியாளர்களை தெறிக்க விட்டு வருகிறது. அதேவேளையில் இளைஞர்களும் காளைகளை வீரத்துடன் அடக்கி வருகின்றனர். காளைகள் முட்டி 10 பேர் காயமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சீறி பாயும் காளைகளை இளைஞர்கள் அடக்கும் காட்சியை ஏராளமான மக்கள் உற்சாகத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தேசத்தின் நம்பிக்கை மாத இதழ் அப்பா பதிப்பகம் இணைந்து வழங்கும் நேர்மையாளர் சகாயம் IAS அவர்களின் அனுபவ பதிவில் கடைசி தரியில் கண்டாங்கி சேலை இப்போது பரபரப்பாக விற்பனையாகிக் கொண்டிருக்கிறது. சென்னை புத்தக கண்காட்சியில் கிடைக்கின்றது. புத்தகத்திற்கு உடனே அழையுங்கள் 701002 9823 9315 77173 மற்றும் 8925917667. கடைசி தரியில் கண்டாங்கி சேலை.